السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وهو أذنى بالذي هو خير، أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் மூட பழக்க வழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இஸ்லாம் என்னும் சன்மார்க்கம் சீரிய சிந்தனைகளையும் சிறந்த நடைமுறைகளையும் அழகிய அணுகுமுறைகளையும் உயர்ந்த குணங்களையும் கண்ணியமான வாழ்வையும் வகுத்து வரையறுத்து நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ்வாக்கி கொடுத்து இருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்வில் நடைமுறைகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொன்றும் இஸ்லாமிய வாழ்வில் நடைமுறைகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக முறையாக அல்லாஹ்வாலும் ரசூலாலும் கட்டமைக்கப்பட்ட செம்மையான வாழ்வியல் வழிகாட்டுதல் இஸ்லாம். இஸ்லாத்தில் எது கூடும் எது கூடாது, எது ஆகும் எது ஆகாது, எது சரி எது தவறு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹும் நபிமொழியின் மூலமாக அன்னலாரும் இந்த உலகத்திற்கு விளக்கங்களையும் விவரங்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். இந்த உலகத்தில் எது ஹலால் எது ஹராம் என்பது இந்த உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கான செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உணவு அந்த வகைகளில் எது கூடும் எது கூடாது, உடை எந்த உடையை அணிவது கூடும் எந்த உடைகளை அணிவது கூடாது, பொருட்கள் எதை பயன்படுத்தலாம் எந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. வெள்ளி நமக்கு அனுமதி தான், உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஆனால் அந்த வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடுவதோ குடிபானங்களை குடிப்பதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொருட்களின் பயன்பாட்டில் கூட எது கூடும் எது கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. சம்பாத்தியம் இருக்கிறது, எந்த பொருட்களை சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்க வேண்டும், இது ஹலாலான முறை. சம்பாதிப்பதோடு இஸ்லாம் நின்று விடாமல் அதை செலவு செய்கிற முறைகளையும் மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பிரிவுகளும் இந்த பகுத்தறிவும் நமக்கு சொல்லத்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்பொழுது அக்கீகா தர வேண்டும், எப்பொழுது இந்த குழந்தைகளின் முடியிறக்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு என்ன பெயர்களை சூட்ட வேண்டும், அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட பாடங்களையும் படிப்புகளையும் அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும், எப்படிப்பட்ட பக்குவத்தை தர வேண்டும், எப்படிப்பட்ட இறையச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களும் இஸ்லாத்தில் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்திலே பெண் பார்ப்பது எப்படி? ஆண் வீட்டார் முதலில் வர வேண்டுமா அல்லது பெண் வீட்டார் முதலில் ஆணை பார்க்க செல்ல வேண்டுமா என்கின்ற விஷயம் முதல் கொண்டு எதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும். உங்களின் கொடுக்கல் வாங்கல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் வீட்டாருக்கும் ஆண் வீட்டாருக்குமான
கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாப்பிள்ளையும் ஒரு பெண்ணும் இப்பொழுதுதான் நிச்சயமாகிறது என்றால் அவர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் பேசிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழகிய நடைமுறைகளையும், ஒரு நிக்காஹ் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அழகான அடிப்படையான சிந்தனைகளையும், அந்தரங்கமான வெளிப்படையான எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அனைத்து விதமான எல்லா விஷயங்களும் இஸ்லாத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற மற்றவர்களும் மாட்டார்களையும் இன்றைக்கு மனிதர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வழிகளை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களின் உபதேசங்களை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அவர்களின் வழிகாட்டுதலை இன்றைக்கு மனித சமுதாயம் இதுதான் வழி என்று நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் செயல்பாடுகளை இன்றைக்கு மனித சமூகம் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் ஆலோசனை அடிப்படையில் நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உயர்ந்தது இங்கே இருக்க அற்பமானதையும் மட்டமானதையும் இன்றைக்கு மனிதர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அல்லாஹ் இந்த குர்ஆனிலே இந்த வரலாற்றை பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் சொன்னது, பனூ இஸ்ரவேலர்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம், உங்களை நபியா நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் உலகத்தில் யாரும் சாப்பிடாத உயர்ந்த உணவு எங்களுக்கு தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சமூகம் கேட்டபொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் சுவனத்திலிருந்து உணவு தட்டை அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் இறக்கினான். உலகத்தில் உயர்ந்த பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சுவனத்திலிருந்து உணவு தட்டை அல்லாஹ் இறக்கினான். அந்த உணவு தட்டை கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க. குர்ஆன் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறது. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அவர்களுக்கு அதிலே சலிப்பு தட்டி விட்டது. அதனால் சொன்னார்கள், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் விளைகிற வெங்காயமும் வெள்ளை பூண்டும் கீரை வகைகளும் தான் எங்களுக்கு உணவாக தேவை. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி இவைகளை வைத்து நீங்கள் சமைக்க சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமூகம் சொன்ன பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர், உயர்ந்தது இங்கே இருக்க, சுவனத்திலிருந்து உணவு இங்கே இருக்க, உயர்ந்தது இங்கே இருக்க, உலகத்தில் விளையக்கூடிய அற்பமான பொருட்களை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை, அந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உயர்ந்தது இங்கே இருக்கிறது. எங்கே? இஸ்லாத்தில் இருக்கிறது. உயர்ந்த நடைமுறைகள், உயர்ந்த வழிகாட்டுதல், உயர்ந்த வாழ்வியல் வழிமுறைகள், உயர்ந்த அழகான வாழ்வியல் வழிகாட்டுதல், எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் நமக்கு மிக அழகாய், மிக தெளிவாய், விளக்கமாய், விவரமாய் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் உயர்வானது. உயர்ந்தது இங்கே இருக்க மனிதன் அற்பத்தையும் அசிங்கத்தையும் இன்றைக்கு ஆசைப்பட்டு கொண்டு உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் யாரையோ பின்பற்றுகிறோம். யார் மாதிரி சட்டை போடுறீங்க, இந்த ஹீரோவை போல நான் ஆடை அணிகிறேன், யாரை மாறி நீங்கள் முடியை ஒதுக்குகிறீர்கள், இந்த ஹீரோவை போல என்னுடைய முடியை நான் ஒதுக்குகிறேன் என்று மற்றவர்களையும் மாட்டார்களையும் மட்டமானவர்களையும் இன்றைக்கு மனித இனம், குறிப்பாக ஈமானிய சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்றால் மிக வருத்தமான செய்தி. திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின், இன்றைக்கு மனித இனம் தனக்கென சில அற்பமான நடைமுறைகளை, செயல்பாடுகளை, வழிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு இதுதான் உலகத்தில் சிறந்த நடைமுறை, வழிமுறை என்று அவர்கள் எப்பொழுது அதை கையிலே எடுக்கிறார்களோ, மனிதன் அசிங்கமான, ஆபாசமான மூட பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் வித்திட்டு இருக்கிறார்கள் என்பதை உலகத்தில் நம்மால் பரவலாக பார்க்க முடியும். இந்த ஆடை தான் ஒரு ஆண் அணிய வேண்டும் என்கின்ற அளவுகோல் இஸ்லாத்தில் இருக்க, இவைகளை விடவும் இந்த ஆடைகள் இன்றைக்கு எனக்கு சௌரியமாக இருக்கிறது என்று எப்பொழுது அவைகளை நாம் அணிய ஆரம்பித்தோமோ, இன்றைக்கு மனித இனம் எப்படியெல்லாம் சின்னாபின்னமாக ஆகி கொண்டிருக்கிறது என்றால் மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்கள் கூட நமக்கு தெரியவில்லை. நான் மீண்டும் சொல்லுவேன், இஸ்லாத்தில் ஒரு ஆணுக்கான ஆடையின் அளவுகோல் மிக அழகாக, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆடையை விட இந்த ஆடைதான் எனக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று மற்றவர்களின், மாட்டார்களின், மட்டமானவர்களுடைய ஆடைகளை இன்றைக்கு நாம் தேர்வு செய்தோம். அந்த தேர்வு செய்ததனுடைய வெளிப்பாடு என்ன? பெரும் பெரும் உதாரணங்கள் தேவையில்லை. தொழுகையில் நாம் எடுத்துக்கொண்டால்
ருக்கு செய்கிற பொழுது, சஜிதா செய்கிற பொழுது நாம் என்ன உள்ளாடைகளை அணிந்திருக்கிறோம் என்கின்ற அளவிற்கு சஜிதாவினுடைய நம்முடைய ஆடையினுடைய நிலை இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீண்டும் சொல்லுவேன், உயர்ந்தது இங்கே இருக்க, இஸ்லாத்தில் இருக்க அற்பமானதை அசிங்கமானதை இன்றைக்கு மனிதகுலம் தேர்வு செய்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், மேற்கிந்திய கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இவைகள்தான் உயர்ந்தது, நவீனமானது, நவீன உலகத்திற்கு இவைகள்தான் தோதுவானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வளர்கிற இளைய சமூகத்திடத்தில் நீங்கள் போய் குர்ஆனை சொல்லுங்கள், அன்னலாருடைய நபிமொழிகளை சொல்லுங்கள், ரசூலின் அழகிய வாழ்வியல் வழிகாட்டுதலை, அந்த வாழ்வியல் முறைகளை நீங்கள் சொல்லுங்கள், சஹாபிகளுடைய தியாகங்களை நீங்கள் சொல்லுங்கள், இறைநேசர்கள் வலிமார்களுடைய வாழ்வியல் அந்த பாடங்களை நீங்கள் சொல்லுங்கள், சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய வழிகாட்டுதலை சொல்லுங்கள், உலகத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்கிற இமாம்களுடைய சட்டத்திட்டங்களை சொல்லுங்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும், அன்னலாரும் சஹாபிகளும் பழமை வாய்ந்தவர்கள், அவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள், அவங்களெல்லாம் பழைய காலத்துலனா ஓகே, இந்த நவீன காலத்திற்கு அவைகளை பின்பற்றுவது சரியாக இருக்காது. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றினால் நவீன காலத்தில் நமக்கு தேவையான வாழ்வை நம்மால் தேர்வு செய்ய முடியாது, நம்ம மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. வாழ்றது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு மனித இனம் நினைக்கிறதை தவிர இது மகிழ்ச்சி நிரந்தரமானதல்ல, மறுமையின் மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது என்கின்ற அந்த அடிப்படையான சிந்தனையை இன்றைக்கு மனித இனம் மறந்துவிட்டது. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் அன்னலாரும் பழமைவாதிகள், இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள், இவைகளெல்லாம் பின்பற்ற தேவையில்லை. நவீன உலகத்திற்கு ஏதாவது குர்ஆன் இருந்தால் சொல்லுங்கள், நவீன காலத்திற்கு தோதுவாக ரசூல் இருந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று இன்றைக்கு புதிய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற, புதுமையாக இஸ்லாத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள். புதிய இஸ்லாம் என்று சொன்னால் நேற்று கலிமா சொல்லி இன்றைக்கு இஸ்லாத்தில் பயணிப்பவர்களை நான் சொல்லவில்லை, அவர்களுக்கு கூட அடிப்படையான அறிவு நிரம்ப இருக்கிறது. புதிய இஸ்லாமியர்கள் என்றால் பரம்பரையாக இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், ஆனால் புதிய இஸ்லாத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தை குறித்த அடிப்படையான அறிவு கூட அவர்களிடத்தில் இல்லை. குர்ஆன்னா என்னன்னு தெரியாது, அன்னலார்னா என்னன்னு தெரியாது, அன்னலாருடைய நபிமொழிகள் என்றால் என்னவென்று தெரியாது. இவர்கள் தான் இன்றைக்கு புதிய இஸ்லாமியவாதிகளாக உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அத்தா முஸ்லிமா இருப்பாரு, அம்மா முஸ்லிமா இருப்பாங்க. இவருக்கு இஸ்லாத்தை குறித்த அடிப்படையான சிந்தனையும் அடிப்படையான அறிவும் அறவே இருக்காது. இவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாத்தில் புதியவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் சொல்கிறார்கள், நவீன காலத்திற்கு தோதுவாக ஏதாவது ஒன்றை கொண்டு வாருங்கள். குர்ஆனும் ஹதீஸும் பழமை வாய்ந்தது, இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகளாக பழமையான செய்திகளை சொல்கிறார்கள். நவீன காலத்திற்கு தோதுவாக எதுவும் இல்லை என்கின்ற நவீன சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு பரவலாக உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இஸ்லாம் சில வினாக்களை கேட்கிறது. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பது என்பதுதான் பாரம்பரியம் தொட்டு இன்றைக்கு பழக்கமாக இருக்கிறது. அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை, பண்டைய காலம் முதல் நவீன காலம் வரை ஒரு பெண் தான் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பழக்கமும் வழக்கமும் இந்த உலகத்தில் பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பழமைவாதம், இவைகளெல்லாம் பிற்போக்குவாதம். நவீன காலத்திற்கு தோதுவாக பெண் பெற்றெடுக்க தேவையில்லை, ஒரு ஆண் அதற்கான முயற்சி எடுத்து ஒரு ஆணால் குழந்தையை சுமந்து பெற்றெடுக்க முடியுமா? அப்படி பெற்றெடுப்பது முட்டாள்தனம். அப்படி பெற்றெடுக்க முடியாது என்பது எல்லா மனிதர்களுக்குமான அடிப்படையான அறிவான சிந்தனை இருக்கிறது. ஒரு ஆணால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது முடியாது. அப்படி பெற்றெடுக்க சொன்னால் உலகம் அவரை பார்த்து முட்டாள் என்று சொல்லும். அது போலதான் இஸ்லாமிய அந்த செயல்பாடுகளை, சட்டத்திட்டங்களை, இஸ்லாமிய உயர்ந்த கலாச்சாரங்களை, வாழ்வியல் வழிமுறைகளை நாம் பிற்போக்குவாதிகள் இவைகளெல்லாம் பழமையானது என்று சொன்னால் அவர்கள் முட்டாள்கள் என்று சொல்வதை தவிர வேறு வார்த்தை இல்லை என்பதை அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸில் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். இத்தனை நாள் வாயில சாப்பிட்டோம்,
பாரம்பரியமாக நாம் வாயின் மூலமாகத்தான், நாவின் மூலமாகத்தான் ருசித்து சாப்பிடுகிறோம். அதனால் வேறொரு துவாரத்தின் மூலமாக சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று மனிதன் யோசித்தால் அவனை முட்டாள் என்று இந்த உலகம் சொல்லும். அதுபோலதான் நவீன காலத்திற்கு தோதுவாக குர்ஆன் ஹதீஸையும் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளையும் கொஞ்சம் நாம் மாற்றிக்கொள்ளலாம். மேற்கிந்திய கலாச்சாரத்தை போல புதுமை நவீன காலத்திற்கு தோதுவாக நம்முடைய கலாச்சாரங்களை மாற்றிக்கொள்வோம் என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்தால், யோசிக்க ஆரம்பித்தால், அல்லாஹும் ரசூலும் நம்மை பார்த்து முட்டாள்கள் என்று குர்ஆனும் ஹதீஸிலும் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாத்தியம் இல்லாத உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான். ஆனால் சத்திய இஸ்லாத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் இன்றைக்கு மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான் என்பதை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஒரு பூனை ஒன்று இங்குமாக சென்று கொண்டிருக்கிறது. பூனையினுடைய சேட்டை தான் நமக்கு தெரியுமே, சும்மா ஒரு இடத்துல இருக்கார், அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கவனம் சிதறுகிறது. அதனால மாணவர்கிட்ட சொன்னாரே, அந்த பூனையை கட்டி போடுங்கண்டு. அதுபோல காலம் கழிகிறது. மீண்டும் பாடத்திற்கு வந்ததற்கு பின்னால் மீண்டும் பூனை வந்து சேட்டை செய்கிறது. ஆசிரியர் முதல் நாள் வாயிலை சொன்னார், இரண்டாவது நாள் கண்ணிலே சமிக்கனை செய்தார், கட்டி போடுங்கள் என்று. இப்படியே காலம் கழிகிறது. அந்த ஆசிரியரும் இறந்து விடுகிறார். அந்த மாணவர்களில் நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர் மீண்டும் பாடத்தை துவங்க ஆரம்பித்தார். பூனை அதே போல கட்டி போடப்படுகிறது, பாடம் நடத்தப்படுகிறது. பூனை மீண்டும் கட்டி போடப்படுகிறது, பாடம் நடத்தப்படுகிறது. சில நாட்களுக்கு பின்னால் பூனையும் இறந்து விட்டது. ஆசிரியர் வந்து பாடத்திலே அமர்கிறார். மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். கட்டி போட்டிருக்கிற இடத்தில் கயிறு மட்டும்தான் இருக்கிறது, பூனை இல்லை. ஆசிரியர் கேட்டார், பூனை இறந்து விட்டது என்று மாணவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் எங்காவது பூனையை தேடி கொண்டு வந்து நீங்கள் கட்டி போடுங்கள், அப்பொழுதுதான் நான் பாடத்தை நடத்துவேன். இன்னும் புரிந்து கொண்டார்கள், பூனையை கட்டி போட்டதற்கு பின்னால் தான் பாடம் நடத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு மத்தியில் மூட பழக்க வழக்கமாக அவர்களுக்கு மத்தியில் மாறிவிட்டது. அதனால் பூனையை கட்டி போட்டதற்கு பின்னால் தான் என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்துவார், நானும் கட்டி போட்டதற்கு பின்னால் தான் பாடம் நடத்துவேன் என்கின்ற மூட பழக்க வழக்கம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்கின்ற வேடிக்கையான ஒரு செய்தியை, வரலாற்றை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, இன்றைக்கு உலகத்தில் மனித இனம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், 7 வருஷம் ஓதித்து வந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டத்திட்டங்களை தெரிந்து வந்திருக்கிற ஒரு ஆளுமிடத்தில் நாங்கள் சட்டங்களை கேட்க மாட்டோம். இது செய்யக்கூடாது, மார்க்கத்தில் இதற்கான அனுமதி இல்லை, நீங்கள் இது செய்வது தவறு, மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று மார்க்கத்தை அறிந்த மேதைகளும் மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களும் வந்து சொன்னால், இல்லை, இது பரம்பரையாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல், இது எங்களுடைய குடும்பத்தினுடைய பழக்க வழக்கம் என்று இன்றைக்கு பாவங்களை கூட நன்மை என்று கருதி இன்றைக்கு மனித இனம் மூட பழக்க வழக்கங்களில் இன்றைக்கு மூழ்கி போய் இருக்கிறது என்பது வருத்தமான ஒரு செய்தி. எப்படியாவது அந்த மூட பழக்க வழக்கங்களை மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து அடியோடு அழித்துவிட வேண்டும் என்பதற்குத்தான் அல் குர்ஆனும் அன்னலாரும் இந்த உலகத்தில் சற்று ஏறக்குறைய 23 ஆண்டு காலங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் போராடினார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் படிக்கிறோம், வாசித்து பார்க்கிறோம். எப்பொழுது மூட பழக்க வழக்கம் மனிதர்களுக்கு மத்தியில் தலைவிரித்து ஆடுகிறது என்றால், மூட பழக்க வழக்கம்னா என்ன? முதல்ல மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் சொல்லாத, அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டாத, அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லாத எந்த செயலை செய்தாலும் அது மார்க்கத்திற்கு புறம்பானது, மூட பழக்க வழக்கம் என்றுதான் இஸ்லாம் நமக்கு அதை படம் போட்டு காட்டுகிறது. எப்போ மூட பழக்க வழக்கம் அதிகமாகும்னா, இறை நம்பிக்கை எப்பொழுது இல்லாமல் போகிறதோ, இறை நம்பிக்கை எப்பொழுது நம்மிடத்தில் குறைந்து விடுகிறதோ, மூட நம்பிக்கை நம்மிடத்தில் பரவலாக நிரப்பமாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உலகத்தில் நம்முடைய நடைமுறையில் இருக்கிற உதாரணங்கள், பெரும் உதாரணங்கள் தேவையில்லை, நம்முடைய நடைமுறையில் இருக்கிற உதாரணங்களை எடுத்து பாருங்களேன். கடன் வாங்குவது, கொடுப்பது, இது உலகத்தில் மனிதநேயத்திற்கு
உகந்த செயல் மனிதநேயத்தினுடைய வழிகாட்டியாக அடையாளமாக இருக்கிறது. கடன் கொடுப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த கடனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தில் அழகிய நடைமுறை இருக்கிறது. அந்த கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் இன்றைக்கு நேர காலங்களை பார்க்கிறோம். கடன் யாராவது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஒரு எமர்ஜென்சி வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவசரமாக தேவை என்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? விளக்கு போட்டதுக்கு பின்னாடி வந்திருக்கீங்களே, லைட்டு போட்டதுக்கு பின்னாடி வந்திருக்கிறீங்களே என்று கடன் கொடுப்பதிலும் கூட இன்றைக்கு மூட பழக்க வழக்கங்கள் நிரம்ப இருக்கிறது என்பதற்கான உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடன் வாங்குவதிலும் கூட கடன் கொடுப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமையா வந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமை நான் யாருக்கும் கடன் தர்றதில்லை, சனிக்கிழமை கடனை திருப்பி கொடுக்காதீங்க, வரதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் கடனை திருப்பி கொடுங்கள் என்று இன்றைக்கு உலகத்தில் இந்த பழக்க வழக்கங்கள் மூட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் பரவலாக பார்க்கிறோம். வியாபாரத்திலும் கூட முதல்ல யாராவது ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அவர் வந்து கடனா கேட்பாரு, இன்னும் போனி கூட ஆகலையே, ஃபர்ஸ்ட் நீங்க தான் இன்னும் போனி கூட பண்ணல, கடனா கேட்குறீங்களே, காசு கொண்டு வந்து வாங்கிட்டு போங்க. அவர் ஏதாவது அவசரத்துக்கு வருவாரு, அவருடைய கணக்கு வழக்கு இந்த கடையில இருக்கும். ஆனாலும் முதல் போனியாக ஆகவில்லை, முதல்ல கடன் கொடுத்தா வாழ்க்கை முழுக்க கடன் கொடுக்கணும், அதனால கடன் கொடுத்தா சரி வராதுங்க என்று இன்றைக்கு மனித இனம் நினைக்கிறது. அது மாதிரி ஹாப்பி நியூ இயர்ல கூட நம்முடைய மூட பழக்க வழக்கங்கள் என்னன்னா, அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு கூத்துக்களும் அனாச்சாரங்களும் ஆபாசங்களும் இந்த உலகத்தில் நிறைந்தேறி விடுகிறது. அந்த பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் நம்மை சோதிக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் பரவலாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இந்த உதாரணங்களை பார்க்க முடியும் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். மையத்தினுடைய வீட்டிலும் கூட அப்படித்தான். இந்த உணவை சமைக்க வேண்டும், இந்த உணவை சமைக்க கூடாது, இப்படி இருக்கணும். 40 நாள் அவர் எந்த இடத்தில் மரணித்தாரோ அல்லது எந்த அறையில் மரணித்தாரோ அவருக்காக வேண்டி தண்ணீர் ஒரு சொம்பை வைத்துவிட்டு இரவில் வைத்துவிட்டு உறங்க வேண்டும், அல்லது இரவு நேரத்தில் விளக்கை பற்ற வைத்துவிட்டு தான் நாம் மரணிக்க வேண்டும், நாம் உறங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணித்தவர்களுடைய ரூஹானி 40 நாட்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்து செல்கிறது என்று மார்க்கத்தில் எழுதப்படாத சட்டங்களை மூட பழக்க வழக்கங்களை இன்றைக்கு பரவலாக நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நான் மீண்டும் சொல்வேன், இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத, இஸ்லாத்தில் இல்லாத எந்த செயல்பாடுகளை நாம் செய்தாலும் அது மூட பழக்க வழக்கங்களுக்கு வழிவகை செய்யும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூட பழக்க வழக்கம்னா என்ன? ஆரம்பத்தில் சொன்னதை போல இறை நம்பிக்கை எப்பொழுது குறையுமோ, இறை நம்பிக்கை எப்பொழுது இல்லாமல் ஆகிவிடுமோ அங்கே மூட பழக்க வழக்கங்கள் தலைவிரித்து ஆட துவங்கி இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிக்காஹுடைய அந்த சபைகளில் எல்லாம், நிச்சயதார்த்தனுடைய சபைகளில் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பேசினா அங்கே செல்லுபடி ஆகாதுங்க. ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது, ஒரு மங்கனம் நடக்குது அல்லது ஒரு நிக்காஹ் நடக்கிறது என்றால் குர்ஆன் ஹதீஸையும் சட்டத்திட்டங்களையும் அங்கே பேசினால் அங்கே வேலைக்கு ஆகாது. குர்ஆன் ஹதீஸுக்கு நிச்சயதார்த்தத்திலும் நிக்காஹிற்கும் வேலையே இல்லை. அங்கே யார் சட்டம் சொல்லுவாங்க? மார்க்க அறிஞராக இருக்கிற ஆளுங்கள் சட்டம் சொல்ல மாட்டாங்க. வீட்டினுடைய குடும்பத்தினுடைய தலைவிகளாக இருக்கிற பெண்கள் தான் அங்கே சட்டம் சொல்லுகிறார்கள். நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கணும், எந்த நேரத்தில் நடக்கணும், எந்த நாளில் நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி சாப்பாடு பரிமாறணும் என்று முதல் கொண்டு பெண்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் அங்கே சட்டமாக எழுதப்படுகிறது, அங்கே சட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. நிக்காஹிலும் கூட அப்படித்தான். மாப்பிள்ளை முதலிலே மண்டபத்திற்கு வர வேண்டுமா அல்லது பெண் முதலிலே மண்டபத்திற்கு வர வேண்டுமா? பெண் எல்லா விதமான அலங்காரமும் செய்ததற்கு பின்னால் மாப்பிள்ளை அலங்காரம் செய்ய வேண்டும், சேரா கட்டணும் என்று முதல் கொண்டு பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை தள்ளிவிட்டு மார்க்கத்திற்கு புறம்பான மூட பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செல்லுகிற பாதை தவறான பாதை என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அமல் செய்யணும், நிக்கான்றது ஒரு அமல் தானே, நிக்காஹ் என்பது ஒரு அமல். அந்த ஒரு அமல் செய்யணுன்றதுக்காண்டி எத்தனை பாவங்கள் அங்கே அரங்கேறி விடுகிறது என்பதை நாம் இங்கே உலகத்தில் பரவலாக பார்க்கிறோம். நிக்காஹ் என்கின்ற ஒரே ஒரு சுன்னத்து தான். அந்த சுன்னத்தை நடத்துறதுக்கு முன்னாடியும் அந்த சுன்னத்தை நடத்துகிற நேரத்திலையும் அந்த சுன்னத்தை நடத்தி முடிச்சதுக்கு பின்னாடியும் எத்தனை பாவங்கள் அங்கே நடந்தேறி விடுகிறது என்றால்
கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு திருமணத்தை செய்கிறோம், அந்த மணமக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, வாழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் வருகிறார்கள். ஆனால் பாவங்கள் அங்கே செய்யப்பட்டு அந்த மணமக்களுடைய வாழ்க்கையை நாமே சாபத்திற்குரியதாக மாற்றிவிடுகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிக்காஹ் என்பது அல்லாஹ் ரசூல் எந்த அடிப்படையிலே இந்த உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடத்தப்படுகிற பொழுது அந்த நிக்காகவும் பரக்கத்தானது, மணமக்களின் வாழ்வும் பரக்கத்தானதாக மாறிவிடுகிறது என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்ல மறக்கவில்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்படி இந்த உலகத்தில் வாழணும் நமக்கெல்லாம் தெரியும். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இந்த ஈமானோடு நாம் உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் நிரம்ப இருக்கிறது. ஆனால் நான் மீண்டும் சொல்லுவேன், உயர்ந்த வாழ்வியல் வழிமுறை இஸ்லாத்தில் இருந்தும் கூட அற்பமான, அசிங்கமான, மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உயர்ந்த நடைமுறைகளும் வாழ்வியல் அணுகுமுறைகளும் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் கூட அந்த உயர்ந்தவைகள் எல்லாம் பழமைவாதிகள் என்று நாம் ஒதுக்கி விடுகிறோம். அந்த உயர்ந்தவைகள் எல்லாம் நம் வாழ்விற்கு தோதுவானது அல்ல என்று ஒதுக்கிவிட்டு உலகத்தினுடைய மூட பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்துல பல்வேறு விஷயங்களை இது மார்க்கத்திற்கு அனுமதியானதா, இது மார்க்கத்திற்கு தோதுவானதா, இதில் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று கூட நாம் பார்ப்பதில்லையே. தர்காவினுடைய விஷயத்துல பார்க்கிறோம், காலையிலையும் மாலையிலும் அங்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் குபூர் என்று சொல்லிவிட்டால் நம் வாழ்வினுடைய வெற்றி பாதையிலே இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், தர்காவுக்கு ஜியாரத்து போலாமா, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால் மார்க்கம் அதற்கு முழுமையாக அனுமதித்திருக்கிறது. ஆனால் தர்கா மட்டுமே கதி என்று சொல்வது என்பது மார்க்கத்திற்கு புறம்பான செய்தி. நான் மீண்டும் சொல்வேன், அந்த வரிமார்கள் இறைநேசர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிட்டு மன்றாடினார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர்கள் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றினார்கள். அதனால் இன்றைக்கு இறைநேசர்களாக, வலிமார்களாக, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவர்களை போல நாங்கள் வாழ முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஃபர்லான தொழுகையை கூட தொழாமல், நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் நாங்களும் இறைநேசர்களை பின்பற்றுகிறோம், அவர்களை நேசிக்கிறோம் என்றால் எந்த விதமான சல்லி காசுக்கும் அதில் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் நான் ஞாபகப்படுத்துவேன், உலகத்தில் மார்க்கம் எதை சொல்கிறதோ அதுதான் இறை நம்பிக்கை. மார்க்கம் எதை சொல்லவில்லையோ, மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அவைகள் அனைத்தும் உலகத்தில் மூட பழக்க வழக்கங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு உலகத்தில் இறை நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் எல்லா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.